ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜியோ டெக்னிக்கல் சேனல் வீடியோ. நீங்கள் எதை பற்றி பார்க்க போகணும்? இது வந்து சிஎம் அவருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சட்டமன்றம் வந்து எல்லா எம்எல்ஏஸ் வந்து பதவி பிரமாணம் பண்ணிட்டாங்க. மொத்தம் 232 பேர் வந்து பதவி பிரமாணம் பண்ணிட்டாங்க. மீதி ஒருத்தர் மட்டும் பதவி பிரமாணம் பண்ணலையா. இப்போ வந்து எல்லாரும் பதவி பிரமாணம் பண்ணிட்டோம்னா வந்து விஜய் வந்து நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயகாந்த் பிரேமலதா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டும் தந்திருக்காங்க. வெளியே வந்து பதவி பிரமாணம் பண்ணி வந்துட்டோன்னு ஃபர்ஸ்ட் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க வந்து நம்ம டீல் எஸ்பெஷலும் நம்ம பார்ப்போம். ஒரு என்ன சொல்லியிருக்காங்க வந்து என் தொகுதிக்கு வசதி என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது கூட என் தொண்டர்கள், அதாவது தனியாக சொல்லியிருக்கேன், என் தொண்டர்கள், அதுக்கப்புறம் வந்து என் கட்சியில இருக்கவங்க சரி, என்னோட கட்சி கூட்டணி இருக்கவங்க சரி, எல்லாருக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறோம். அவங்க வந்து சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து என் நன்றின்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து சிஎம் ஆயிட்டோம்னா வந்து எல்லாத்தையும் சைன் பண்ணுவோம், பெண்களுக்கு 2500 தருவோம், அதெல்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் ஏன் இன்னும் வந்து செய்யல, ஏன் அந்த திட்டம்லாம் இன்னும் அமல்படுத்தலன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களும் வந்து தான் சொல்லியிருக்காங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் காலம் வந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க. அந்த டைம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த டைமுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். இப்பதான் வந்து வந்திருக்காரு, இப்பதான் வந்து சிஎம் ஆயிருக்காரு, பதவி ஏற்று ஒரு 2 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே இவ்வளவு கேள்வி எதுக்கு, கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மக்கள் என்னென்ன குறை இருக்கு, மக்களை பத்தியான கேள்வி வந்து சட்டமன்றத்தை நம்ம ரைஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லியிருக்கும் போது சாட்டை திரும்பவும் வந்து நிறைய கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து கரண்ட்ல வந்து 100 யூனிட் வந்து நம்ம கரண்ட் வந்து இலவசம். அது வந்து அப்பத்துல இருந்து நம்மளுக்கு இருக்கு 100 யூனிட் வந்து இலவசம்ன்றது. வேற விஜய் அவர்கள் என்ன சொன்னா 200 யூனிட் நான் இலவசம் தருவேன்னு சொன்னாரு. ஆனா அதே மாதிரி முதல் கையெழுத்து வந்து 200 இது இலவசம் சொல்லி தந்தாரு. ஆனா இலவசம் தந்தது வந்து என்ன நடக்குது அந்த இலவசத்துல வந்து பாத்துங்க வந்து 500 யூனிட் மேல நம்ம யூஸ் பண்ணா வந்து 100 யூனிட் தான். அதான் 2 திட்டமும் அமல்ல இருக்கு. 100 யூனிட் திட்டமும் அமல்ல இருக்கு, 200 யூனிட் திட்டமும் அமல்ல இருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 500 யூனிட்க்கு மேல நம்ம செலவு பண்ணும் போது வெறும் வந்து 100 யூனிட் தான் வந்து இலவசம். ஆனா நம்ம 500 யூனிட் வந்து கம்மியா யூஸ் பண்ணும்போது 200 யூனிட் வந்து இலவசம். அந்த மாதிரி வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. இதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இப்போ இது ஒர்க் ஆகுது, இது ஏற்கனவே இருந்தானே இப்ப இருக்கு இதை மாத்தலாம் சொல்லிட்டு அவர் இன்னொரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தோன்னா வந்து சிங்கப்பெண் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வந்து சைன் பண்ணியிருக்காரு. அந்த கூட்டத்தை அமல்படுத்தவும் சொல்லிட்டு அந்த திட்டம் அமல்படுத்திருக்காரு. அதுக்கு வந்து ஏற்கனவே வந்து பெட்ரோல் இருக்கு, ஏற்கனவே பிங்க் பெட்ரோல் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அமல்படுத்த திட்டத்தை தான் இவர் வந்து இன்னும் கொஞ்சம் அமல்படுத்துறான்ட்டு ஒரு குற்றச்சாட்டை காட்டியிருக்காரு. அது மாதிரி ஏன் டாஸ்மாக் இன்னும் ஒழிக்கல, ஏன்னா முதல் கையத்தை வந்து டாஸ்மாக் வந்து போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காரு. ஃபண்ட் இல்ல, கஜானா இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா வந்து இது வந்து சிஎம் அவர்களும் வந்து கண்டனமா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது முன்னாள் சிஎம் அவர்களும் வந்து ஸ்டாலின் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. போன கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் இல்லைன்னீங்களே, அது வந்து இந்த விஷயத்தை வந்து ஸ்டாலின் அவர்களும் வந்து கண்டிச்சிருக்காங்க, ஸ்டார்டே அவர்களும் வந்து கண்டிச்சிருக்காங்க. முதல்ல வந்து ஃபண்ட் இல்லைன்றீங்க, இப்போ வந்து ஃபண்ட் இல்லைன்றீங்க. நம்ம பிப்ரவரி மந்தே வந்து என்ன இருக்கு என்ன இல்லைன்னு சொல்லி நாங்க தெளிவா நாங்க வந்து கொடுத்துட்டோம். இது கவர்மெண்ட்ல இருக்கு, கவர்மெண்ட் இவ்வளவு ஃபண்ட் இருக்கு நாங்க சொல்லிட்டோம். ஆனா சாட்டையை திரும்பவும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க வந்து எல்லாரும் சுட்டி காட்டிட்டாங்க. 10,064 கோடி வந்து கடன் இருக்கு, அதாவது 10 லட்சத்துக்கு கோடி வந்து கடன் இருக்கு. அது என்ன நடக்குது, ஏன்னா 10,00,000 கோடி வந்து ஒரு பெரிய ஒரு கணக்கு. அந்த கடன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் குட்டி சாட்டிட்டோம். நாங்களும் சொல்லிட்டோம், அது வந்து என்டிகேவே சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கேவே சொல்லியாச்சு, எல்லாம் நாங்க சுட்டி காட்டியாச்சு இவ்வளவு கடன் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க என்ன இப்ப புதுசா இந்த மாதிரி சொல்றீங்க, ஃபண்டுலாம் உங்களுக்கு தெரியாதா, அப்ப தெரியாது நீங்க எதுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்க வந்து திட்டத்தை சொன்னீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சிஎம் அதாவது எஃப்சிஎம் அவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நீங்க வந்து இதை முன்னாடியே நீங்க வந்து சொல்லிடக்கூடாது, அது மூலம் இது மக்களை வந்து திசை திருப்புற ஒரு ட்ரிக்கா இருக்கு, நீங்க வாரி சொல்லிட்டீங்க, இது வந்து நாங்களும் இந்த இடத்துல இருந்திருக்கோம், எங்களுக்கும் ஃபண்ட் இல்லாத வந்து பிஜேபி வந்து எங்களுக்கும் ஓரவஞ்சன ஃபண்டு தந்திருக்கு, அதை என்ன சொல்லிட்டாங்க வந்து ஒரு மாதிரி ஓரவஞ்சனம் மற்ற கண்ட்ரிக்கு மற்ற ஸ்டேட்டுக்கு தந்துருக்கு, எங்க ஸ்டேட்டுக்கு தரல, ஓரவஞ்சனம் பண்ணப்போ கூட நாங்க நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கொடுக்குற மனசு இருக்கணும், கரெக்டா இதை பத்தி யோசிக்கிற டேலண்ட் இருந்தா வந்து யார் வேணா வந்து இந்த கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காரு. இதை பத்தி சிஎம் சைட்ல வந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல, ஒன்னும் அதை பத்தி சொல்ல. அது மட்டும் இல்லாத வந்து இன்னைக்கு வந்து பதவி பிரமாணம் எல்லாரும் பண்ணிட்டானால ஒருத்தருக்கு போய் ஆலோசனை கேட்டு ஒரு இல்லத்தை போய் வந்திருக்காரு. இது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஸ்டாலின் அவரை போய் மீட் பண்ண, அவர் இல்லத்தை மீட் பண்ண போகும்போது எல்லாருக்கும் ஒரு திங்கிங் இருந்துச்சு. எனக்குலாம் என்ன நடக்க போகுது, அது நடக்க போகுது, ஒரு திங்கிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்பில் மகேஷ் அவர்கிட்ட போகும்போது அதுவும் ஒரு திங்கிங். ஏன்னா வந்து அன்பில் மணி வந்து என்ன சொல்ல போறோம்னா அதுவும் தெரியல. ஆனா அதோட சீமான் அவர்கள் இல்லத்துக்கு போய் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க இல்லத்துக்கு போய் அங்க பேசி எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்ட்டு ஒருத்தருக்கிட்டையும் வந்து பேசிருக்காங்க, ஜாலியா சகஜமா பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாத வந்து என்ன சொல்லி ஒரு நியூ ட்ரெண்டா இருக்கு.
அதை வந்து வைகோ அவர்கிட்டயும் போய் பேசியிருக்காரு. ஒரு மூத்த ஒரு தலைவர்னு சொல்லிட்டு வைகோ அவர்கிட்ட போய் பேசியிருக்காரு. என்ன அதை பத்தி சொல்றாங்கன்னா, ஒரு மூத்த வந்து தலைவர்கிட்ட போய் இப்ப வந்து ஒரு சிஎம் வந்து பேசுறதும், அதான் எஸ்சிஎம் கிட்ட போய் ஒரு சகஜமா உட்காந்து வந்து கவர்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கேட்கறதும், ஆலோசனை கேட்கறதும் புதிய ஒரு ட்ரெண்டா இருக்கு. இது எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து புதுசா வந்திருக்கு இப்பதான். ஏன்னா யாருமே இந்த மாதிரி வந்து பண்ணது இல்ல. இது வந்து 2026ல வந்து ஒரு புதிய ஒரு ட்ரெண்டா இருக்கு. இது வந்து மக்களுக்கோ தொண்டருக்கோ ஒரு நல்ல விழிப்புணர்வு வரும். அரசியல் நம்ம வந்து வேற, நம்ம தனிமட்ட வாழ்க்கையை வேற, தனி மனுஷன் வாழ்க்கை வேறன்ட்டு எல்லாரும் பரவலா பார்க்க போகுது. ஏன்னா இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, அடிச்சுட்டு, ஏன்னா இது நியூ ட்ரெண்ட். இது இன்னும் யாரும் எந்த ஒரு தலைவரும் பண்ணாத வந்து விஜய் அவர்கள் பண்ணிருக்காங்கன்ட்டு ஒருத்தரும் வந்து பெருமையா பேசிட்டு வராங்க. அடுத்து வந்து நாளைக்கு வந்து சபாநாயகரோ துணை சபாநாயகரோ வந்து யாரு வரப்போறாங்கன்ட்டு பார்க்க போறாங்க. யாரு வரப்போறாங்கன்னு தெரியல. அது வந்து மேலும் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ண என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.